இப்போ வீட்டில் ஒரு கெட்ட சக்தி இருக்கு அப்படின்னோம்னா வேப்ப எண்ணெயை வச்சு ஏற்றி வச்சோம்னா கெட்ட சக்தி போயிடும். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கருப்பு கேண்டில் ஏற்றுனீங்கன்னா கெட்ட சக்தி போயிடும் அப்படின்றது. ஸோ அப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அகல் விளக்கு அப்படின்னாவே ரிலீஜியஸாக மாறிடுது. அது ஒரு சமுதாயத்தில் செய்ய வேண்டியது, நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஆனால் கேண்டில்ன்றது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதனால தான் சொன்னேன், பர்த்டே பார்ட்டினாவே கேண்டில் தான் வச்சாகும். அப்போ அந்த கேண்டில் பயன்படுத்தி யார் வேணாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட், எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அவங்க செய்யலாம். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு வெள்ளை கலர் கேண்டில் வாங்கிட்டு நைட்டு, இது எல்லாமே செய்யும்போது நைட்டு தான் பண்ணணும். நைட்டு தான் ஒரு மனிதனுக்கு உண்டான ஆற்றல் சக்தி அதிகமாக உள்ளுக்குள்ளே வரும். அப்போ அந்த ஆற்றல் சக்தி அதிகமாக வரும்போது அந்த தூக்கம் அப்படின்ற போது தான் அந்த ஸ்டெபிலைசேஷன், அந்த ஆத்மா அந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஒரு ஐடில்னஸ், ஒரு ஸ்டேஜ் ஆஃப் எப்படி சொல்லுவதுன்னா உடல் அற்ற நிலையில் போகும். ஏன்னா உடம்புன்றது அப்போ ரெஸ்ட் ஆகிடும். ஆனால் ஆத்மா சிந்தனைகளாக போகும். அதுதான் கற்பனை, கனவுகள் எல்லாம் வர காரணம். அப்போது இந்த கேண்டில் அவங்க பக்கத்தில் ஏற்றி வைக்கும்போது அவங்களோட கனவு, அவங்களுடைய விஷயங்கள் அந்த தீபம் ஒளிர்விட்டே இருக்கும். எப்படி சொல்கிறோம்னா ஒரு ஜோதி தான் ஆத்மான்னு சொல்கிறோம். என்ன சொல்லுவோம், ஒருத்தர் இதுவாயிட்டா ஜோதியாக போயிட்டா இருப்பா அப்படின்வோம். இப்போ வள்ளலார் ஜோதியா ஐக்கியம் ஆயிட்டான்னு தான் சொல்லுவோம். ஏன் அந்த உடம்பு எங்கே போச்சு? அப்போ அந்த ஆத்மா தான் ஜோதியா மாறுது. இப்போ திருவண்ணாமலை தீபம் ஜோதி தான் சொல்றோம். அப்போ நமக்குள்ள இருக்குது ஜோதி தான். அப்போ அந்த ஜோதியை, உள்ளுக்குள்ள இருக்கிற ஜோதியை வெளியில இருக்கிற ஜோதியோட கனெக்ட் பண்றோம்.